வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை காரணமாக பூக்கள் மற்றும் பன்னீர் கரும்பு விலை உயர்ந்துள்ளது. ஏனாம் பகுதியில் தல பொங்கல் கொண்டாடும் புது மாப்பிள்ளைக்கு மணப்பெண் வீட்டார் 470 உணவு வகைகளுடன் பிரம்மாண்ட விருந்து வைத்து அசத்திய வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் பட்டப்பகலில் வீட்டில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டரை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை காரணமாக பூக்கள் மற்றும் பன்னீர் கரும்பு விலை உயர்ந்துள்ளது. பொங்கல் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கான பொருட்கள் விற்பனை கடந்த சில நாட்களாக புதுச்சேரி மார்க்கெட் உழவர் சந்தைகளில் விற்பனையாகி வருகிறது. பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் உயர்ந்து காணப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். பொங்கல் வைக்க பயன்படுத்தும் மண் பானை சிறியது ரூபாய் 60ஆகவும், நடுத்தர பானை ரூபாய் 120ஆகவும், பெரிய பானை ரூபாய் 350க்கும் விற்பனையானது. மண் சட்டி ரூபாய் 100 முதல் 150 வரை விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல் மஞ்சள் கொத்து ரூபாய் 30 முதல் 50க்கு விற்பனையானது. பன்னீர் கரும்பு ஜோடி ரூபாய் 80 முதல் 100 வரையிலும், 20 கரும்பு கட்டு ரூபாய் 600 முதல் 800 வரை விற்பனை செய்யப்பட்டது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 1 கிலோ ரூபாய் 120க்கு விற்பனையான மஞ்சள் சாமந்தி நேற்று ரூபாய் 200 முதல் 250 வரை விற்பனையானது. மல்லிகை 4000, அரும்பு 3000, பாக்கட்டான் 1200, கனகாம்பரம் 800, அரளி 360, பட்டன் ரோஸ் 300 ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில் காய்கறிகளின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. ஏனாம் பகுதியில் தல பொங்கல் கொண்டாடும் புது மாப்பிள்ளைக்கு மணப்பெண் வீட்டார் 470 உணவு வகைகளுடன் பிரம்மாண்ட விருந்து வைத்து அசத்திய வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பகுதியில் வணிகர் சங்க கௌரவ தலைவராக இருப்பவர் சத்யபாஸ்கர் வெங்கடேஸ்வரர். இவருடைய மகள் டாக்டர் ஹரிணியாவுக்கும் கடந்த கோடையில் விஜயவாடாவை சேர்ந்த சாகியத்திற்கும் திருமணம் செய்து வைத்தார். இந்த தம்பதியினர் தல பொங்கல் கொண்டாடுவதற்காக மாமியார் வீட்டுக்கு வருகை தந்தனர். இந்த புதுமண தம்பதியினருக்கு பெண் வீட்டார் சார்பில் இன்று மதியம் தடபுடலான உணவு வழங்கப்பட்டது. அந்த உணவில் இனிப்பு, காரம், வெஜிடேரியன், நான்வெஜ் உள்ளிட்ட 470 உணவு வகைகள் பரிமாறப்பட்டது. கூட்டு குடும்பம் காட்டிய பாச மரியாதையை கண்டு மருமகன் ஆச்சரியப்பட்டார். தற்பொழுது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் பட்டப்பகலில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டரை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பிருந்தாவனம் 10வது தெருவில் வசிப்பவர் வீரப்பன் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார். இந்த நிலையில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த தனது ஸ்கூட்டர் காணாமல் போனதாக கடந்த 7ஆம் தேதி கோரிமேடு காவல் நிலையத்தில் வீரப்பன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முகமூடி அணிந்த நபர் பட்டப்பகலில் சர்வசாதாரணமாக வாகனத்தை திருடி கொண்டு ஓட்டிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அருகே ஆண்கள் மட்டும் கலந்து கொண்ட பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் அருகே உள்ள நயினார் மண்டபம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் அமைந்துள்ள கோவிலில் தமிழர் திருநாள் பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புது பானையை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து குளக்கரை ஓரம் அடுப்பு தோண்டி அதிலிருந்து பனை ஓலை மூலம் தண்ணீர் எடுத்து கோவில் அருகே பொங்கல் வைக்கப்பட்ட பின் படையலிடப்பட்டு ஆண்கள் மட்டுமே உண்பார்கள். இந்த பழக்கம் தங்களது மூதாதையர் காலத்தில் இருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும், இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகளும் மற்றும் தலைமுறைகள் தழைத்தோங்கவும் இவ்விதம் செய்கின்றனர். இந்த நேரத்தில் பெண்கள் வீட்டில் இருப்பார்கள் என்று அப்பகுதியை சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். அவங்க
பேப்பர்லயும் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி இதுலயும் போட்டுருவாங்க, வீடியோலயும் வந்து டிவிலயும் வந்துடும். புதுச்சேரியில் மேலும் ஒரு குழந்தைக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. சீனாவில் இருந்து குழந்தைகளை தாக்கக்கூடிய மெட்டாப் நியூமோ வைரஸ் HMPV தொற்று உலகம் முழுவதும் பரவி வருகிறது. இதன் காரணமாக இந்தியாவில் HMPV தொற்று பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. இதற்கிடையே புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 5 வயது சிறுமி தொடர் காய்ச்சல், சளி, இருமல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு HMPV சோதனை செய்ததில் தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே ஜிப்மர் மருத்துவமனையில் 5 வயது சிறுமி ஒருவர் HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் நலமுடன் வீடு திரும்பினார். இந்த நிலையில் தற்போது காய்ச்சல் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 1 வயது குழந்தைக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்ட குழந்தை நலமுடன் இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஏற்கனவே 5 வயதுடைய சிறுமிகளுக்கு வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில்லில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் உள்ளூர் வாசிகளுடன் வெளிநாட்டினர் ஏராளமானோர் உற்சாகமாய் பங்கேற்றனர். புதுச்சேரி அருகே உள்ள சர்வதேச நகரமான ஆரோவில்லில் மோகன கலாச்சார மையத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் வெளிநாட்டினர் பாரம்பரிய முறைப்படி சேலை அணிந்து கொண்டு பங்கேற்றனர். உள்ளூர் பெண்களுடன் இணைந்து கரும்பு, காய்கறிகள் விநாயகருக்கு படையலிடப்பட்டு மண் பானையில் பொங்கலிட்டனர். சமைக்கப்பட்ட பொங்கல் பங்கேற்ற வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியினையொட்டி உரியடித்தல், கயிறு இழுத்தல், கும்மி அடித்தல், நாட்டுப்புற நடனம் போன்ற தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை விளக்கி நிகழ்ச்சிகள் நடந்தன. புதுச்சேரி கடல் பகுதிகளில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கும் மீனவர்களுக்கு நலத்திட்டங்கள் நிறுத்தப்படும் என புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கடகசெட்டிக்குளம் மீனவ கிராமம் முதல் மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரை உள்ள அனைத்து மீனவர்களும் புதுச்சேரி கடல் பகுதிகளில் சுருக்குமடி வலை மீன்பிடி முறையை பயன்படுத்தக்கூடாது. கடந்த சில நாட்களாக புதுச்சேரி கடல் பகுதிகளில் சுருக்குமடி வலை மீன்பிடி முறையை புதுச்சேரி மீனவர்கள் ஒரு சிலர் பயன்படுத்துவதாக புகார்கள் வந்துள்ளது. இதனால் மீனவ கிராமங்களில் அசாதாரண சூழ்நிலை உருவாக வாய்ப்புள்ளது. புதுச்சேரி பகுதியை சேர்ந்த மீனவர்கள் அனைவரும் கடலின் சுற்றுச்சூழல், மீன்வளம், பாரம்பரிய மீனவர்களின் மீன்பிடி வலை மற்றும் உபகரணங்களுக்கு கேடு விளைவிக்கும் இந்த ஹைகான் அக்டி மீன்பிடி முறைகளை புதுச்சேரி கடல் பகுதிகளில் பயன்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை விடப்படுகிறது. மீறினால் மீனவர்களின் நலத்திட்ட உதவிகள் நிறுத்தப்படும். மேலும் அவர்கள் மீது மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 2008 படி நடவடிக்கை எடுப்பதோடு அவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 நபர்களிடம் 22,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூர் அடுத்த உதயம்பேட்டு பகுதியை சேர்ந்தவர் அருண். இவரது வங்கி சேமிப்பு கணக்கிலிருந்து 10,000 ரூபாயை அவருக்கு தெரியாமல் மர்ம நபர் எடுத்துள்ளனர். மேலும் உப்பளத்தை சேர்ந்த சரண்யா என்பவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் 6,000 ரூபாயை அனுப்பி அந்த நபரிடம் ஏமாந்தார். அதேபோல புதுச்சேரி மோகன் நகரை சேர்ந்தவர் ஜெயவேணி. இவர் மர்ம நபருக்கு 6,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து 3 நபர்கள் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு துறைகளில் காலியாக உள்ள ஸ்டோர் கீப்பர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 13 ஸ்டோர் கீப்பர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இப்பணியிடங்களுக்கு தற்பொழுது பணி செய்யும் பல்நோக்கு ஊழியர்கள் விண்ணப்பிக்கலாம். அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி நிலவரப்படி 3 ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருக்க வேண்டும். மேலும் SSLC அல்லது அதற்கு இணையான டிப்ளமோ படித்து முடித்திருக்க வேண்டும். இதற்கு வரும் 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. படை வீரர்கள் தினத்தையொட்டி முன்னாள் படை வீரர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியாவின் முதல் ராணுவ தளபதியாக விளங்கிய ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா சேவையை அங்கீகரித்து ஆண்டுதோறும் ஜனவரி 14ஆம் தேதி படை வீரர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாட்டின் இறையாண்மையை, ஒருமைப்பாட்டை காக்கின்ற படை வீரர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு மற்றும் தியாகங்கள் காரணமாக
குடிமக்கள் பாதுகாப்பாக உணர்கின்றனர். நாட்டினை பாதுகாக்கும் பணியில் தன்னலம் பாராமல் கடமை புரிந்த முன்னாள் படை வீரர்களை போற்றும் வகையில் அவர்களின் நலன்களை காப்பதில் அரசு எப்பொழுதும் உறுதியாக இருக்கும். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் பிச்சை வீராம்பேட் கிராமத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவினை கொண்டாடினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சை வீராம்பேட் கிராமத்தில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அப்பகுதியை சார்ந்த மகளிர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் பொங்கல் வைப்பதற்கான நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பாரம்பரிய மிக்க கலையான கும்மியடித்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிச்சைவீராம்பேட் பகுதியை சார்ந்த மகளிர் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் பெண்கள் விடுதலை இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இயக்கத்தின் பெயர் பலகையினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு புதுச்சேரி அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என கூறி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தொகுதி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் மருந்து பொருட்களை அறக்கட்டளை சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி கோமாதா கோசாலை மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கால்நடைகளுக்கான மாட்டு தீவனம், தாதுப்பு கலவை மற்றும் சத்து டானிக் ஆகியவை அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான கசத்து பவுடர் மற்றும் 20 கிலோ கால்நடை தீவனம் அறக்கட்டளையின் சார்பில் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல் மற்றும் புதுச்சேரி பிராணிக நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் கோமாதா கோசாலா அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் செல்வமுத்து கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த விழாவின் ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை பழனி, பான்லே ராஜா, பழனி சுரேஷ், ஜெயபால், தில்லை ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இந்த விழாவில் 25க்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு தீவனம் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மருந்துகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் குப்பம்பேட் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்து போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் உள்ள குப்பம்பேட் இளைஞர்கள் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளருமான சிவா மற்றும் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல், மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன், டாக்டர் தேவேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கைப்பந்து போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்து விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தனர். மேலும் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளுக்கான பரிசுகளையும் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டி துவக்க விழா மற்றும் பரிசளிப்பு விழாவில் திமுக தொகுதி நிர்வாகிகள் மோகன், பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் மாநில திமுக ஆதி திராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சக்திவேல் ஏற்பாட்டில் ஊர் இளைஞர்கள் உடனிருந்து இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் துப்புரவு பணி மேற்கொள்ளும் துப்புரவு பணியாளர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் கரும்பு, அரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கி பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, திருபுவனை தொகுதி மக்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கும் தை திருநாள் அனைவரது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி செல்வமும் பெருகிட இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி ஏற்பாட்டில் ஆருத்ரா நாட்டியாஞ்சலி நடன நிகழ்ச்சி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வளாகத்தில் வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி ஏற்பாட்டில் ஆருத்ரா நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நடன நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளியின் நிறுவனர்கள் உமா ரமேஷ், மாதவி ஜெயபிரகாஷ் ஆகியோர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பள்ளியில் பயின்ற மாணவிகள் மிக சிறப்பாக நடன கலையை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அம்சமாக பரதநாட்டியம், மோகினி ஆட்டம் போன்ற நடன நிகழ்வுகளை மாணவர்கள் மேடையில் அரங்கேற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நடன பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
முதலியார்பேட்டை கொம்மின் ஒட்டாம்பாளையத்தில் பால் முனீஸ்வரன் ஆலயத்தில் 115வது உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை கொம்மின் ஒட்டாம்பாளையம் பால் முனீஸ்வரன் ஆலயம் 115வது ஆண்டு உற்சவ விழா நடைபெற்றது. ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்திலிருந்து சீர்வரிசை மற்றும் ஊரணி பொங்கல் கொடை அழைத்து வந்து பால் முனீஸ்வரன் ஆலயத்தில் பொங்கலிட்டு அபிஷேகம் நடைபெற்றது. மதியம் தீபாராதனை, பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வடிவேல், கதிர்வேல், சுரேஷ், முருகன், பழனி, பெருமாள், வெங்கடேசன், ராஜி மற்றும் குலதெய்வக்காரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், ஒட்டாம்பாளையம் ஆரியர் குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கரும்பு வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள 18,000 குடும்பங்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது சொந்த செலவில் கரும்பு வழங்கினார். இதில் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் மருதமலையப்பன், லயன் சுரேஷ், மாநில ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் சுரேஷ்குமார் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொங்கல் தொகுப்பாக பச்சரிசி, வெல்லம், நெய், முந்திரி, ஏலக்காய், திராட்சை, மஞ்சள், குங்குமம், பச்சை பயிறு உள்ளிட்ட தொகுப்புகள் மற்றும் கரும்பு வழங்கும் நிகழ்ச்சி கூடப்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. இதில் வியாபாரிகள் அனைவருக்கும் பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் வெங்கடேசன், தலைவர் சிவசங்கர், துணைத் தலைவர் செந்தில்குமார், செயலாளர் முருகன், துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் அருள், துணை பொருளாளர் ரமேஷ், செயற்குழு உறுப்பினர் தனுசு மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேங்காய்த்திட்டு பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை தேங்காய்த்திட்டு கிளை செயலாளர் பெருமாள் தலைமையில் தேங்காய்த்திட்டு கழக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் கழக கொடியை ஏற்றி அப்பகுதி மக்களுக்கு பொங்கல் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி செயலாளர் சீதாராமன், துணை செயலாளர் ராஜேந்திரன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஜீவானந்தம், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் கலிவர்தன், கர்ணன் மற்றும் தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் அரசு ரமணா, கந்தன், மணிபாரதி, தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆதவன், கார்த்தி மற்றும் தொகுதி கிளை கழக செயலாளர்கள் சிவகுமார், ஞானவேல், தேங்காய்த்திட்டு கழக முன்னோடிகள் ராஜேந்திரன், முருகன், கிருஷ்ணன், ராஜேந்திரன், கோவிந்தசுவாமி, உத்தராபதி மற்றும் கழக தோழர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை காரணமாக பூக்கள் மற்றும் பன்னீர், கரும்பு விலை உயர்ந்துள்ளது. ஏனாம் பகுதியில் தல பொங்கல் கொண்டாடும் புது மாப்பிள்ளைக்கு மணப்பெண் வீட்டார் 470 உணவு வகைகளுடன் பிரம்மாண்ட விருந்து வைத்து அசத்திய வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் பட்டப்பகலில் வீட்டில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டரை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.